ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னோக்கி இப்போவே தங்களுடைய கட்சி என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. தேமுதிகவை நீங்கள் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா, தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் போகிற இடத்துலலாம் கூட்டம் அள்ளும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். நிர்வாகிகளும் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறைய செய்வாங்க. மக்களும் அதிக அளவு என்ன பண்ணுவாங்க, விஜயகாந்துக்காக என்ன பண்ணாங்க, கூடுனாங்க. காசு கொடுத்து கூட்டுற கூட்டத்தை விட விஜயகாந்த் அவர்கள் வராரு அப்படின்னு சொன்னா அதிக அளவு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூடுவாங்க. நிர்வாகிகளும் ரொம்ப உற்சாகமா இருந்து என்ன பண்ணுவாங்க, செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா விஜயகாந்த் அவர்கள் கட்சியில கொஞ்சம் சோர்வுற்று, உடல்நிலை குறைவுனால கொஞ்சம் சோர்வுற்று அதிகப்படியான அந்த ஆக்டிவிட்டிஸ்ல அவர் கலந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளரா இவங்க என்ன பண்றாங்க, உள்ள வராங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். முழுமையா விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு கட்சி எந்த அளவுக்கு தோய்ந்து போயிருச்சு, விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு இந்த கட்சியை மீண்டும் கட்டமைக்கணும், வளர்ச்சியின் பாதையில கொண்டு வரணும். கேப்டன் அவர்கள் இருந்த போது எந்த அளவுக்கு இந்த தேமுதிக மக்கள் மத்தியில இடம் பெற்றதோ, நிர்வாகிகள் மத்தியில வரவேற்பு பெற்றதோ, அதை காட்டிலும் அதிகமா கொண்டு வரணும் அப்படின்னு பொதுச் செயலாளரா பதவியேற்றுக் கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தல் நெருங்குற டைம்ல பிரேமலதா விஜயகாந்தோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. திமுகவா, அதிமுகவா, இல்ல தமிழக வெற்றி கழகமா, இல்ல பாஜகவா, இப்படி அவங்க மாறி மாறி என்ன பண்றாங்க, பால் போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க, திடீர்னு அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க, திடீர்னு பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாங்க, திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்று பேசுறாங்க. இப்படியா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. யாருக்கிட்ட போக போறாங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சே போறாங்க. ஜனவரி மாசம் உங்களுக்கு நான் கன்ஃபார்மா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஆனா இது பின்னாடியில இருந்து ஒரு விதமான வியாபார யுக்தி அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் வியாபார அரசியல்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இங்க இருக்கதான் செய்யுது. யார் அதிகமா சீட்டு கொடுக்குறாங்களோ இல்ல காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற விதமா, அவங்களோட கூட்டணிக்கு போற விதமா பாமகவும் தேமுதிகவும் இன்னும் சில பல கட்சிகள் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கதான் செய்யுது. அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேர்தலா இருக்காது அப்படின்னு சூளுரைத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்றாங்க, முழு மூச்சா என்ன பண்றாங்க, பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. பூத் கமிட்டியை என்ன பண்றாங்க, வலுப்படுத்துறாங்க. இப்படியாய் பூத் கமிட்டியை வலுப்படுத்துற போற இடத்துலலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு தான். அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு பிறகு தேமுதிக மக்கள் மத்தியில கொஞ்சம் அந்த அனுதாப ஓட்டுக்குனால கொஞ்சம் பிரபலம் அடையுது அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்படியா இருக்கும் பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடுல தேமுதிக சார்பா பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க நிர்வாகிகள் மத்தியில. அங்க போகும்பொழுது செம்மையா வெக்ஸா இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். அப்செட் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. கேப்டன் இருக்கும் போதும் சரி, கேப்டன் இல்லாத போதும் சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கிறேன் கூட்டம். இப்படி நிர்வாகிகள் ஏன் வரல அப்படின்னு மாவட்ட செயலாளர் லெப்ட் ரைட்டுன்னு விட்டுருக்காங்க. பாவம் அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு, கூட்ட நிர்வாகிகள் இருந்தா தானப்பா வருவாங்க. எல்லாம் அன்றாட காட்சி வேலைக்கு போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும், மண்டே டைம் வீக் டேஸ்ன்றதுனால யாரும் வரல, என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாவட்ட செயலாளர் தரப்புல இருந்து பதில் கொடுத்துருக்காங்க. என்னதான் நீங்க கட்சியை வலுப்படுத்தினாலும் நிர்வாகிகளை நீங்க என்ன பண்ணல, முதல்ல கட்டமைக்கல, நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இங்க திமுக சரி, அதிமுக சரி, தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை எப்படி வச்சுக்கிறாங்க, ஆனா தேமுதிக அப்படி வச்சுக்குதா அப்படின்னா அது இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கதான் செய்து. நிர்வாகிகளை அனுசரிச்சுட்டு நிர்வாகிகள் தேவைகளை புரிந்து கொண்டு தேமுதிக நடக்குதா அப்படின்னா இல்ல, அது கடந்து போயிருது. இதனாலேயே தேமுதிக ரொம்ப தோய்ந்து அடைந்திருக்கு. கேப்டன் இருந்த காலத்துல இருந்த தேமுதிக இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு தேமுதிக நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நல்ல தம்பி அவரெல்லாம் பாத்தீங்கன்னா எழும்பூர் தொகுதியில சைக்கிள் கடை பஞ்சர் ஓட்டின்னு வந்து கேப்டன் அவர்கள் எம்எல்ஏவா பார்த்து அழகு பார்த்தவர். அவர் விஜயகாந்துக்கு தீவிர விசுவாசியா இருந்தார். நான் தேமுதிக தான் இருப்பேன்,
ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செயல்பாடுகள் அப்படியா இருந்தது. தேமுதிக விட்டு நான் விலகிடுவேன், எனக்கு தயவு செய்து போஸ்டிங் மாத்துங்க அப்படின்னுலாம் நல்ல தம்பி அவர்கள் என்ன பண்ணாரு, பேட்டிகள் கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ இப்படியா இருக்கும் பொழுது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்தோட கண்ட்ரோல்ல வந்த பிறகு நிர்வாகிகளை சரியா அனுசரிச்சு போகல, நிர்வாகிகளை ஒரு ஏமாற்று பாதையில கொண்டு போறாங்க, நிர்வாகிகளை ஒரு அனுசரிச்சு அவங்க தேவைகளை புரிந்து கொண்டு நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தேமுதிக மத்தியில இருக்கதா செய்யுது. இப்படியா இருக்கும் பொழுது ஒரத்தநாடு அந்த பகுதியில பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் அதிகமா வராதனால ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி இதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டத்தை யாருமே நடத்தக்கூடாது, இதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஸ்கூல்ல பசங்க சாக்கு போக்கு சொல்லுதுல, அந்த மாதிரி ஒரு சாக்கு போக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னு வச்சு செஞ்சிருக்கிறாங்க நிர்வாகிகளை எல்லாரையும். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கணும், இதுக்கப்புறம் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது அரசியல் வட்டாரத்துல பார்வையில எப்படி தெரியுதுன்னா, தேமுதிக இன்னும் வளர்ச்சி அடையாம தான் இருக்கு, தேமுதிக வாக்கு வங்கி இதே நிலைமையில தான் இருக்கும், இது இன்னும் குறைந்துதான் போகும், வளர்ச்சி அடையாது அப்படின்ற ஒரு பார்வை தமிழக அரசியல் வட்டாரத்துல இருக்கதா செய்யுது. தேர்தல் வேற நெருங்குது. ஆனா தேமுதிக ரொம்பவே என்ன பண்றாங்க, டிமாண்ட் காமிச்சுட்டே இருக்காங்க. திமுகவுக்கு உங்களுடைய உதவி தேவை இல்லைனாலும் சரி, நீங்க வந்தாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற ரேஞ்சில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அதிமுக, பாஜக, விஜய் அப்படி போட்டு எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு தேமுதிக உதவி கன்ஃபார்மா தேவைப்படதான் செய்யுது. இதனாலேயே ஒரு மேக்கப் பண்றாங்களோ, ஒரு எங்களுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்கு, எங்களுக்கான மவுஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை மாயத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்துறாங்களோ, ஆனா உள்ளுக்குள்ள உண்மையிலேயே நிர்வாகிகளே கம்மியா இருக்கிறாங்க. தொண்டர்களை விட்டுருங்க, நிர்வாகிகளே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. தொண்டர்கள் எப்படி வருவாங்க, உறுப்பினர்கள் சேர்க்கையில் எப்படி நடத்துவாங்க? சோ இப்படி நிறைய குளறுபடிகள் தேமுதிக கட்டமைப்புக்குள்ள இருக்கிறதுனால இவங்களுடைய மாயை நம்பி இன்னும் அதிமுகவும் விஜயும் பாஜகவும் தேமுதிகவை நம்பின்னு தான் இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய கூட்டணி அப்படின்னு ஒரு பிம்பத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, பாஜக, விஜய் இப்படி என்ன பண்றாங்க, இருக்கதான் செய்யறாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது முதல்ல தேமுதிகவை நீங்க கட்டமைச்சிட்டீங்கன்னா, தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி அவங்களுடைய உதவி நிச்சயமா தேவைப்படும் அரசியல் வட்டாரத்துல அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு பிறகு, பிரேமலதா விஜயகாந்த் தலைமைக்கு வந்த பிறகு இங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தேமுதிகல இருந்து விலகி நிறைய கட்சியில இருந்தாங்க. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்தோடைய தலைமை சரியில்லை, அவங்களுடைய வழிநடத்தல் சரியில்லை. விஜயகாந்த் இருந்த போது இருந்த சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்த போது இது ஏடா கூடமா போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தேமுதிகல இருந்து பிரிந்து வந்தவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, முன் வச்சுதான் போனாங்க. இன்னைக்கு அப்போ தேமுதிகல எம்எல்ஏவா இருந்தவங்க, மாவட்ட செயலாளரா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு திமுக, அதிமுகல போயிட்டு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா தேமுதிகல அவங்கள அடையாளம் காணப்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு திமுகல, அதிமுகல போயிட்டு அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தேட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க அந்த அங்கீகாரத்தை விட்டு வெளியேறதுக்கான காரணம் என்ன? பிரேமலதா விஜயகாந்தோடைய நடவடிக்கைகள், அணுகுமுறைகள் இதெல்லாம் சரியில்லாத காரணத்தினாலதான் இங்க இருக்கிறத விட நாங்க இங்க எங்க 10ஓட 11 இருந்துடலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்திருக்காங்க. சோ இங்க தேமுதிகவை கட்டமைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம் செய்தியாளர்கள்கிட்ட பேசி நடைப்பயணம் மேற்கொள்றது, மக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தினாலும் நிர்வாகிகள் மத்தியில இது இன்னும் வலுப்படல. நிர்வாகிகள் மத்தியில இன்னும் தேமுதிகவை இன்னும் இவங்க கட்டமைக்கல, எடுத்து செல்லல. கேப்டன் விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு தேமுதிக நிர்வாகிகளை கூப்பிட்டு சரியான ஒரு அணுகுமுறையில பிரேமலதா விஜயகாந்த் அணுகல. அதனால தான் இந்த ஒரத்த நாடோடைய பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்துல இந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியரா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க பார்க்கதான் செய்யுது. என்னதான் இருந்தாலும் விஜயகாந்துக்கு பிறகு இந்த கட்சியை நான் சூப்பரா கட்டமைப்பேன் அப்படின்னு இவங்க சூளுரைத்து என்ன பண்றாங்க, பயணத்தை மேற்கொள்றாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய மகன், இன்னொரு பக்கம் தன்னுடைய தம்பி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தேமுதிகவை எப்படியாச்சும் கட்டமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மும்முரமா என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க. ஜனவரி மாசம் அவங்க நடத்த போற இந்த மாநாட்டுல தேமுதிகவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இவங்களோட கூட்டணி வியாபாரத்தை ரொம்ப சிறப்பா செய்வாங்க அப்படின்னும் இங்க பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும்
தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல தவிர்க்க முடியாத சக்தியா தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இங்க பதிவு பண்ணதான் செய்யறோம். என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். தஞ்சாவூர்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் சரியா வரல, இதனால ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.